அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். நீயும் உன்னுடைய அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக வாழ உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நீ ஒரு விதை, நல்ல விதை, என்னுடைய தயாரிப்பு. நன்றாக வளர்வாய், ஆலமரமாய் வளர்வாய், அருகுபோல் வேரூன்றி உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய பிள்ளைகளும் வளமாக வளரும். அந்த விதை என்று நான் சொன்னேனே, அந்த விதைக்கு கூட ஓரறிவு இருக்கிற அந்த விதைக்கு கூட தன்னை தலைகீழாக நட்டாலும் கூட தான் நேராக வளர்ந்து வருவேன் என்கின்ற நம்பிக்கை அந்த விதைக்கு இருக்கிறது. ஒரு சிறு விதைக்கு இருக்கிறது. உனக்கு இருக்க வேண்டாமா? நீ விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். அவ்வளவுதான். முயற்சி செய்தால் உன்னால் முடியாத விஷயம் என்று எதுவும் இல்லை என்று குறிப்பிடுவார்கள். இதனை நம்பியே உலகத்தில் ஒவ்வொரு உழைப்பாளிகளும் என்றாவது ஒரு நாள் நானும் வென்று விடுவேன் என்கின்ற கனவோடு தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீயும் கூட அப்படித்தான். மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தனித்தனி திறமைகள் இருக்கிறது. அதனை சரியாக இனம் கொண்டு வாழ்க்கையிலே கடினமாக உழைத்தவர்கள் தான் சாதித்து காட்டுகிறார்கள். அவர்களை இந்த உலகமும் கொண்டாடி தீர்க்கிறது. முன் உதாரணமாகவும் அவர்களை பார்க்கிறது. வெற்றி பெற்ற அனைவரும் அந்த வெற்றியை சாதாரணமாக அடைந்திருக்கவே மாட்டார்கள். உண்மைதானே? அதற்காக கடின உடல் உழைப்பு, நேரம், பயிற்சி என்பனவற்றை மேற்கொண்டால்தான் அவர்கள் அந்த உயரத்தை அடைந்திருப்பார்கள். விமர்சனங்களை கண்டு அஞ்சி உன்னுடைய முயற்சியை கைவிடாதே. வாழ்க்கையில் வெற்றியடைய முடியாது. அப்படி இருந்தாயானால் வாழ்க்கையிலே நீ வெற்றியடைய முடியாது. ஆகவே உன்னுடைய விடாமுயற்சியை கைவிடாதே. அந்த விடாமுயற்சியை உடையவர்கள் வளர்ந்து, வாழ்ந்து, மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல திறமையும் நல்ல தகுதியும் பெறுவார்கள். என் அன்பு பிள்ளை, நீயும் அதை கண்டிப்பாக பெறுவாய். உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.